வெல்கம் டு ஆத்மா. இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களை விட மனிதன் மட்டுமே தனித்து நிற்கிறான். காரணம் ஆறறிவு. இந்த ஆறறிவு நல்லவையாகவோ கெட்டவையாகவோ அல்லது இரண்டும் கலந்தோ சிந்திக்க வைத்து செயல்படுத்த வைக்கிறது. இந்த ஆறறிவில் ஒன்று குறையும் பொழுது மனிதனின் மனநலம் பாதிக்கப்பட்டு வாழ்வியல் யதார்த்தத்தில் அவனை முற்றிலும் மாறுபட்டவனாக தெரியப்படுத்துகிறது. இதை யாராலும் தவிர்க்கவும் முடியாது. இந்த ஆறறிவு சற்றே ஏற்ற இறக்கம் காணும் பொழுது மனிதனை அவனது நிலையிலிருந்து கீழே இறக்கி அவனை உளவியலில் தனக்குத்தானே பேசிக் கொள்பவனாக அடையாளப்படுத்துமா? அல்லது அவனை தன் நிலையிலிருந்து மேலே உயர்த்தி மெய்ஞானத்தால் கடவுளோடு பேசுபவனாக அவனை அடையாளப்படுத்துமா? அல்லது இந்த இரண்டும் இல்லாமல் ஆறறிவு மனிதனை ஆத்மாவோடு பேச வைத்து விட்டால் என்ன நடக்கும்? எது வேண்டுமானாலும் நடக்கும். ஆனால் நடப்பவை யாவும் நன்மைக்காக இல்லை என்பது மட்டும் உறுதி. வாருங்கள், இன்றைய ஆத்மாவிற்குள் செல்வோம். சகுந்தலா, பூஜையை சீக்கிரமா முடி, நேரம் ஆகுதுல்ல. ஏங்க, நீங்க எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்துக்கு போறீங்க, அதுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் வேண்டாமா? அப்பா ரெடி ஆகி 1/2 மணி நேரம் ஆச்சு. அவரை பத்தி தான் உனக்கே தெரியும்ல. இந்தாங்க, விபூதியை நெத்தியில வச்சுக்கோங்க. அப்பா, நீங்க ஏன் சித்தப்பாவை கூட்டிட்டு போகல? சித்தப்பாக்கு உடம்பு சரியில்லைமா. சித்தப்பாக்கு என்ன ஆச்சுப்பா? சித்தப்பாக்கு என்ன ஆச்சு? பேசாம இருக்க மாட்டியா? அதான் அப்பா சொல்றாங்கல்ல, சித்தப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு. அமைதியா இருக்கணும். ஏய், குழந்தை தானே, விடு. நீங்க தான் குழந்தை குழந்தைன்னு சொல்றீங்க. வர வர பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்கா. ஏய் ஏய் ஏய், உங்க மினிஸ்டருக்கு டைம் இருக்கு இல்ல, ஃபிளைட் கிடைச்சிருச்சு கிடைக்கல, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய ப்ரோக்ராம் நான் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆபரேஷன் தியேட்டர் ஓபன் பண்றது தான். வைங்க போன. பிஏ சார், மினிஸ்டர் கொஞ்சம் கேட்டதா சொல்லுங்க. ஹாய் செல்லம், கமான் 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 செல்லக்குட்டி. அப்பா, ஹாய் செல்லக்குட்டி. தாத்தா, எனக்கு இந்த Dress எப்படி இருக்கு? ஒயிட் அவுட், யூ லுக் சோ குட். மகாலட்சுமிடா நீ, இந்த வீட்டு மகாலட்சுமி. நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் தாத்தா கோடீஸ்வரன் ஆயிட்டேன். யூ லுக் சோ பிரிட்டி. மாமா, ரொம்ப அழகா இருக்க. ஆமா, அவள ரொம்ப தூக்கி வச்சு பேசாதீங்க. அவ ரொம்ப வாய் அடிக்கிறா. ஏமா, அவ ஏன் பேத்தி, அவ அப்படிதான் இருப்பா. இவளை தூக்கி வச்சும் பேசுவேன், தூக்கி கொஞ்சவும் கொஞ்சுவேன். சாமி கும்பிட்டியா? விபூதியும் வச்சுக்கிட்டியா? வெரி குட். சுகர்லெஸ் காபி. மணிக்கம், சின்ன ஒரு காபி கொடுத்தியா? ஐயா, அவருக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து காபி கொடுக்கறது இல்லையா, பால் தாயா கொடுக்கறேன். ஆனா என்ன, சின்னையா ரூமுக்கு போறதுனாலே பயமா இருக்கியா. மாணிக்கம், என்ன பேசிட்டு இருக்க? அவன் என் தம்பி. சரிதாங்கய்யா, ஆனா நீ எதுவும் பேச வேண்டாம். உன்னால அவனுக்கு பாலை கொண்டு போய் கொடுக்க முடியலனா நான் போய் கொடுத்துக்கிறேன். ஆத்தாடி, இவர் ஏன் வேலைக்கு உழ வச்சுருவார் போல இருக்க. ஐயா, என் டூட்டியை நானே பாத்துக்கிறேன். நல்லா இருக்கு தாத்தா. தேங்க் யூ. சரி சரி சரி, உனக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும்? பால். பால். மணிக்கம், பாப்பாக்கு பால் கொண்டு வா. கொண்டாடுறேன். விஜய், சொல்லுங்கப்பா. தம்பி விஷயமா நாம ஒரு முடிவு எடுக்கணும். ஆமா, நம்ம கல்யாண விஷயமா உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டியா? அப்படி சொல்லாத பவித்ரா. எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா?
நீயும் நானும் ரொம்ப பொருத்தமான ஜோடியா. அழாத பவித்ரா, நீ ரொம்ப அழகா இருக்க. ஒன்னையும் என்னையும் பிரிக்க முடியாதுல்ல? தனியா பேசிட்டு இருக்காரு. பவித்ரா, அழாத பவித்ரா, நான் தான் உன் பக்கத்துல இருக்கேன்ல. தனியா பேசிட்டு இருக்காரு. தம்பி, அழாத பவித்ரா, நீ ரொம்ப அழகா தானே இருக்க. தம்பி, பால் கொண்டு வந்திருக்கேன் தம்பி. பவித்ரா, பாலை கொட்டிட்டான் அவன். பாலை கொட்டிட்டான் பவித்ரா. பவித்ரா, ஐயோ, உனக்கு பசிக்குமே. அம்மா, பாலுக்கு என்ன பண்றது? அது போனா போகட்டும். நான் உனக்கு பர்கர் வாங்கி தரேன், பீஸா, சாண்ட்விட்சு, ஐஸ்கிரீமு எல்லாம் வாங்கி தரேன். முட்டா பையன், அவனுக்கு என்ன தெரியும்? பாலை கொட்டிட்டு போயிட்டான். பவித்ரா, என் பவித்ராக்கு பசிக்கும்னு எனக்கு தானே தெரியும். ஐயா, ஐயா, என்னையா மாணிக்கம்? இல்ல, ஒரு நிமிஷம் ரூம்ல இருந்திருந்தேன். ஒன்று இல்லைன்னு ஆயிருப்பேன். என்னால சின்ன ரூமுக்கு போக முடியாதுங்க. ரொம்ப பயமா இருக்குங்க. அந்த ரூம்ல இருக்கிறது என் பையன்யா. ஏதோ கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டிருக்கான். அதுக்கு என்னமோ பேயை பார்த்த மாதிரி ஓடி வர. அந்த பொண்ணு செத்து போன நாள்ல இருந்து பிரபா கொஞ்சம் கூட மாறல மாமா. எத்தனை நாள் தான் இப்படியே வச்சிட்டு இருக்க முடியும்? எல்லாரும் டாக்டரா இருந்தோம், அவன் ஒருத்தனை காப்பாத்த முடியலையே. ஒரு பொண்ணோட சாவு அவனுக்குள்ள இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆரம்பத்தில் அப்படி இருந்தாலும் போக போக கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும் நினைச்சேன். எப்படியாவது அவனை நார்மலுக்கு கொண்டு வரணும். நம்மளால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டோம். மனநல பாதிப்புங்கிறதுனால நம்ம வேற ஏதாவது ஸ்டெப் தான் எடுக்கணும். விஜய், என்ன அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு முடிவு பண்ணிட்டியா? நோ, அவன் குணமாயிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு ஏன் மாமா அப்படி ஒரு முடிவு எடுத்தா? செத்தவ செத்துட்டா, இப்ப நம்ம வீட்டு பையன்லாம் பாதிச்சிருக்கான். இந்த காதல் கத்திரிக்காலாம் நம்ம நாட்டுல இல்லாம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சாகறதுக்காகவா காதலிக்கிறது? ச்சே. இதுதாம்மா கர்ண வேணன்னு சொல்றது. இவனுக்கு இப்படி ஆயிட்டதுனால அந்த பொண்ணு இனிமே உயிரோட வந்துடுவா போறா. ஐயோ, அங்கே நீங்க வந்து பார்க்கலையே. அங்கே நீங்க வந்து பார்த்திருந்தா என்னன்னு தெரியும். அந்த பொண்ணு எதிர்க்க உட்கார்ந்துருக்கதா நினைச்சுதா சின்னையா பேசிக்கிட்டு இருக்காரு. ச்சே, எப்படியாவது அவனுக்கு புரிய வைக்கணும். புரிய வைக்கிறேன். விஜய், டைம் ஆச்சு, நான் புறப்படுறேன். சரிங்கப்பா. ஹாய் செல்லக்குட்டி. பாய்டா தங்கம். பாய். ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல் எம்டி வந்ததும் மாலை போட போறது யாரு? സാറേ ഇത് കുറിച്ച് ഞാൻ ഡോക്ടർ വിജയ് സാർ കിட்ட ഫോണിൽ സംസാരിച്ചു. അവര് ഫോർമാലിറ്റീസ് ഒന്നും വേണ്ടാന്ന് சொல்லிட்டாரு സാറേ. டாக்டர் விஜய் அப்படி சொன்னாலும் அவங்க அப்பா, இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டிக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல.
சீஃப் எப்படி வெல்கம் பண்ணணும்னு நம்ம ராகவன் பார்த்துப்பாரு. அதுக்கு தானே சால்வா வாங்கி வச்சிருக்கேன். அவங்க வந்தது எப்படி அசத்துறோம் பாரு. அப்படின்னா ஓகே தான். வாங்கப்பா. மினிஸ்டர் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஆமாப்பா. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டல. மார்னிங் சார். வெல்கம் சார். எவ்ரிதிங் இஸ் ரெடி. எல்லாம் ரெடியா இருக்கு சார். முதல்ல சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தியேட்டரை ஓபன் பண்ணலாம். யூ ஆர் கரெக்ட். வாங்க எல்லாரும் சாமி கும்பிடலாம். வாங்க சார். வாங்க. ஸ்டெல்லா, சார் ராகவன் எங்க? இங்க வந்ததும் சர்ப்ரைஸ் ஏதோ இருக்குன்னு சொன்னானே. சாரே, ராகவன் நைட்டு ஃபுல்லா டெக்கரேஷன் அது இதுன்னு தூங்கவே இல்லை சாரே. நீங்க நேத்து ஆபரேஷன் தியேட்டர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தானே சூப்பர்வைசர் சொன்னீங்க. நேத்து நைட்ல இருந்து சூப்பர்வைசர் ஆயிட்டாரு சாரே. எங்க போனா? இங்கதான் இருந்துச்சு சாரே. நீங்களுக்கு கார்ல இருந்து இறங்கும் போது கூட இருந்துச்சே. ராகவன், ராகவன். என்ன விஜய், வாசல்ல வந்து நின்னு வரவேற்க வேண்டியவன ஆளே காணோம். அவனுக்காக நாம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ரிப்பனை கட் பண்ணிடலாம். சரிப்பா, ரிப்பனை கட் பண்ணிடலாம். நீங்கள கட் பண்ணுங்க சாரே, ஐயாலும் வந்துடும். கட் பண்ணுங்கப்பா. ஸ்வீட் எடுத்துக்கோங்க சார். ஆபரேஷன் தியேட்டர் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா சாப்பிட்டுக்கலாம். ஓகே சார். மருத்துவர்களை தெய்வமாக பார்க்கும் இந்த சமுதாயத்தில் இவர்களுக்கு மட்டும் ஏன் கடவுள் இப்படி சோதனையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்? உண்மையிலேயே இவர்களை சோதிப்பது கடவுள்தானா அல்லது சக்தி வாய்ந்த வேறு ஏதோ ஒன்றா? உடல் கூரை அறுத்து பார்க்கும் மருத்துவர்களால் தங்கள் வீட்டிலேயே இருக்கும் பிரபாவின் மனக்கூரை பகுத்து பார்க்க முடியவில்லை. புதிதாக கட்டப்பட்ட அந்த மருத்துவமனையில் நடந்த சம்பவம் இவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குமா அல்லது அபசகுனமாக வகைப்படுத்தப்படுமா? இனி என்னென்ன பிரச்சனைகள் இவர்கள் வாழ்க்கையில் நிகழப் போகிறது? பிரபாவின் இறந்த காதலும் இதற்கு ஒரு காரண காரியமாக இருக்குமா என்ற சந்தேகமும் தீருமா? வாருங்கள் பார்க்கலாம். வாங்க சார். பாரிய போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிச்சிட்டீங்களா? அனுப்பிட்டோம் சார். மிஸ்டர் ராஜசேகர், ஐ ஆம் வெரி சாரி. உங்க ஆபரேஷன் தியேட்டர் ஓப்பனிங் அன்னைக்கே க்ளோஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். டாட், இன்ஸ்பெக்டர், what do you say? வேற வழியே இல்லை சார். அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸோட எங்க ஹாஸ்பிட்டல்ல இப்படி ஒரு ஆபரேஷன் தியேட்டர் ஓபன் பண்ண போறன்ற விஷயத்தை சிட்டில இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். எனி டைம் மத்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிரிட்டிக்கல் கேசஸ் இங்க வரலாம். இப்ப போய் இப்படி சொன்னீங்கன்னா என்னால என்ன பண்ண முடியும்? நான் உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். ஆபரேஷன் இன்னாகிரேஷன் அன்னைக்கே ஒரு டெட் பாடி தூக்குல தொங்கின நியூஸ் வெளில வந்துச்சுன்னா இந்த ஹாஸ்பிட்டல் நேம் ஸ்பாயில் ஆயிடாதா?
ஆமா டாட். மீடியா நியூஸை கவரேஜ் பண்ணிட்டா அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு யாருமே வர மாட்டாங்க. விஜய், how can you say this? இந்த ஆபரேஷன் தியேட்டர் எத்தனை வருஷ கனவு தெரியுமா? இதுக்காக நான் எவ்வளவு தூரம் உழைச்சிருக்கேன்னு தெரியுமா? Do you know that? இன்ஸ்பெக்டர், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வெளி உலகத்துக்கு தெரியாம மறைச்சிடலாம். ஆபரேஷன் தியேட்டரை ரன் பண்ணலாமே. நமக்குள்ள சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே சார். இன்ஸ்பெக்டர், we know each other for a long time. நீங்க நினைச்சா கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சாரி சார், செத்தவன் தற்கொலை பண்ணியிருக்கானா, கொலை செய்யப்பட்டிருக்கானா, அவன் ஏன் செத்தான், எப்படி செத்தான், இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா இப்ப இந்த விஷயம் வெளில தெரியக்கூடாது. அதே நேரம் ஆபரேஷன் தியேட்டர் ஓபன் பண்ணக்கூடாது. வேற வழியே இல்லையா? இப்போதைக்கு இல்லை சார். Go ahead. டாட் டாட் டாட். இன்ஸ்பெக்டர், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். சாரி சார், என்னால ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிட்டேன். இது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க தான் அவருக்கு சொல்லி புரிய வைக்கணும். அப்பா, என்னாச்சு விஜய்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சா? வந்துருச்சுப்பா. எதுக்காக அவன் தூக்கில் தூங்கினானாமா? அவன் தூக்கில் தொங்கலப்பா. அப்படின்னா அவனை கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றியா? அதுவும் இல்லை. பின்ன எப்படிதான் செத்தான்? இன்னைக்கு ராகவனை போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டாக்டர் குழம்பி போயிருக்காங்கப்பா. சாவுக்குன்னு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. நெஞ்சு வெடிச்சு செத்துருக்கான். ஹார்ட் பீஸ் பீஸா செதறி போயிருக்க. இப்படி ஒரு சாவை பார்த்ததே இல்லைன்னு டாக்டரே சொல்றாங்க. எப்படியோ செத்துட்டான், அதானே சொல்ல வர? எப்படியோ சாவலப்பா, ஏதோ பார்க்க கூடாத பார்த்திருக்கான். அதான் இப்படி நெஞ்சு வெடிச்சு செத்துருக்கான். இந்த பார் விஜய், நம்ம ஹாஸ்பிட்டல்ல இன்ஜெக்ஷன் பண்றதுக்கு தான் போலீஸ் வருவாங்க. இன்னைக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்காங்க. இது வரைக்கும் நான் எதுலயாவது தோத்து போயிருக்கானா? இல்ல எந்த விஷயத்திலயாவது பின் வாங்கியிருக்கானா? இன்னைக்கு நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். இதை நான் எப்படி ஆத்திப்பேன்? என்னால முடியலடா. அப்பா, இது நாம செஞ்ச பூர்வ ஜென்ம பாவமா கூட இருக்கலாம்னு தோணுதுப்பா. சில சம்பவங்கள் மறைக்கப்படும் பொழுது உண்மைகளும் அதனோடு சேர்ந்து மறைக்கப்பட்டுவிடும். சம்பவங்கள் வெளியே வரும் பொழுது உண்மைகள் வெளிவராமல் போய்விடுமா என்ன? நிச்சயமாக வரும். அந்த உண்மை நல்ல ரீதியாக இல்லாமல் கெட்ட ரீதியாகவும் இவ்வுலகிற்கு மட்டுமல்லாமல் பாவம் இழைத்தவர்களுக்கு பாடம் புகட்டும் என்பது நிச்சயமான உண்மை. இங்கே பாவம் இழைத்தவர்களுக்கு பாடம் புகட்டப்பட்டதா? தொடர் மரணத்தால் மருத்துவர்களின் குடும்பம் மன உளைச்சலிலும் துயரத்திலும் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தந்தை மருத்துவர் நடந்த ஒரு தவறை மறைக்கும் சுயநலவாதியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு விட்டார். இது டாக்டர் விஜய்க்கு மன உறுத்தலை ஏற்படுத்துகிறது. ஆனால் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் போதையில் மிதந்து கொண்டிருக்கிறார் தந்தை மருத்துவர்.
இனி டாக்டர் விஜய்க்கும் அவரது தந்தைக்குமான கருத்து வேறுபாடு பேச்சு, அதன் வீச்சு எதுவரை பார்க்கலாம். போடடே, பாவ புண்ணியெல்லாம் பார்த்தா மான மரியாதையோட வாழ முடியாதுடா. ஒருத்தன் ஜெயிக்கணும்னு முடிவெடுத்துட்டா எந்த பாவத்தை வேணாலும் செய்யலாம். உன்னோட வயசு என் அனுபவம். என் வயசுல தான் உனக்கு இதெல்லாம் புரியும். அந்த பாவ செயலால என்னோட தம்பியும் பாதிச்சுட்டானேப்பா. உன் தம்பி சரியான முட்டாள். இவ இல்லனா அவ இல்லனா இன்னொருத்தி. அப்படிங்கிற காலண்டா இது. செத்து போனவளே நினைச்சிட்டு இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். அவனுக்கு நான் என்ன குறை வச்சேன்? உன்ன மாதிரி அவனையும் டாக்டருக்கு தானே படிக்க வச்சேன். எந்த டாக்டராவது சாவு பார்த்து ஷாக் ஆவானாடா? டாக்டரும் மனுஷன் தானே. நான் செஞ்ச அந்த ஒரு தப்பு இன்னும் என் மனசை விட்டு போகவே இல்லை. பல நாள் ராத்திரிலாம் நான் தூக்கம் வராம தவிச்சிருக்கேன்பா. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைல க்ளோஸ் பண்ணியாச்சு. அதை திருப்பி எடுக்காத. நேத்து நடந்தது என்னன்னு யோசிக்காத. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யோசி. பா, செத்தவன் என்கிட்ட ரொம்ப விசுவாசமா நடந்துக்கிறவன்பா. அவ சாவு மர்மமா இருக்கேப்பா. போடா நம்ம கிட்ட வேலை செஞ்ச சர்வன்ட் ஒருத்தன் இறந்துட்டான். இதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்றியாடா? அவன் விதி முடிஞ்சு போச்சு, சேர்த்துட்டான். கண்டதையும் நினைச்சு மனசு குழப்பிக்காத. விஜய், பா, சாப்பிட்டியா? இல்லப்பா. போய் சாப்பிடு. சாப்பிடாம படுக்காத. சரிப்பா. தனக்கு விசுவாசமான ஊழியர் ராகவனின் மரணத்தை பற்றியும் இளைய தம்பியின் காதல் தோல்வியை பற்றியும் டாக்டர் விஜயிடம் கண்டன பேச்சு விடுக்கிறார் தந்தை மருத்துவர். பழிபாவங்களுக்கு அஞ்சாத பிறவிதான் தந்தை மருத்துவர். அதனால் ஏற்பட போகும் விளைவுகளுக்கும் பாதிப்புகளுக்கும் அவரே பொறுப்பாகிவிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அவரே தள்ளப்பட்டு விட்டார். இனி அதிலிருந்து தப்பிப்பாரா? நாளை பார்க்கலாம்.